பார்க்குறதுக்கு புட்டிங் மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கும்போது கேக்கோட டேஸ்ட்டு தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரை பண்ணேன், இது எப்படி இருந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஏர் ஃப்ரை சீரீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மேங்கோ கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ எப்பவும் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு வந்து ஒரு 120 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. சுகர் வந்து கரெக்டாக 60 to 80 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அப்புறம் மேங்கோவோட பல்ப்பு, நல்ல 2 மேங்கோவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பல்ப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஜூஸியாக வேண்டாம், இந்த மாதிரி பல்ப்பு மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 60 ml அப்படி இல்லைனா 50 ml வந்து மில்க்கு, தயிர் வந்து வெறும் 60 கிராம்ஸு. அதுக்கப்புறம் ஆயில் வந்து கரெக்டாக 60 ml, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்து 1/2 டீஸ்பூன் தான் இருக்கணும். அப்புறம் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா வினிகர், அதுவும் வந்து 1/2 டீஸ்பூன் தான் இருக்கணும். ஸோ ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் இதை எடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கேக் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் எக்லெஸ் வெர்ஷன் தான். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 120 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா, நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு தான். இதோடு சேர்த்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ட்ரை பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெட் பேட்டர் பண்ணிடலாம். ட்ரை பேட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட் பேட்டர் பண்ணலாம். இதுக்கு 60 கிராம்ஸ் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். என்ன கர்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஹட்சன் கர்ட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேங்கோ பல்ப், அதுவும் இதோடு சேர்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் சுகர். அது என்ன பண்ணணுன்னா, நம்ம ஏற்கனவே நான் வந்து 60 கிராம்ஸ் சொன்னேன். மேங்கோவில் இனிப்பு இருக்கிறனால நம்ம பார்த்து போடுவோம். நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 30 to 40 கிராம்ஸ் கிட்ட நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சுகர் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் இது எதுவுமே தெரியக்கூடாது இதில், ஓகேவா? சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் சுகர் வந்து ஒன் ஸ்பூனாக போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேங்கோலேயே நிறையா சுகர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சுகர் டயட்டில் இருக்கேன்னா மேங்கோவில் உள்ள சுகரே போதும். ஸோ முடிஞ்சிருச்சு. நம்ம இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அப்படி செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு நான் சொன்ன ரிமைனிங் வெட் இன்க்ரீடியன்ஸுக்குள்ள ரிமைனிங் எதையும் நம்ம இதில் போட்டுருவோம், ஓகேவா? ஸோ 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போது 60 ml வந்து ஆயில் ஊற்றிடலாம். அதோடு சேர்த்து லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர், அதோடு சேர்த்து வெண்ணிலா எசன்ஸு கரெக்டாக 1/2 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வெட் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். வெட் பேட்டரும் ட்ரை பேட்டரும் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும், அந்த கன்சிஸ்டன்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரை பேட்டரியும் வெட் பேட்டரியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ லைட்டாக நம்ம பால் ஊற்றிக்குவோம் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரணும். எங்கேயுமே வந்து கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு வந்து நல்லா கிண்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து கேக் மோல்டில் ஊற்றி நம்ம ஏர் ஃப்ரையரை வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, கேக் பேட்டர். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அப்புறம் மோல்டில் இதை செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஏர் ஃப்ரையரை வந்து 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். ஸோ 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே செட்டிங்ஸ் தான். கேக்கில் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 160 வச்சு டைமிங் வந்து கரெக்டாக 5 மினிட்ஸில் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக 5 மினிட்ஸ். ஸோ இன்றைக்கி ரவுண்டு கேக் மோல்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் எல்லா சைடும் நம்ம பட்டரை வந்து தேய்ச்சிருவோம். ஸோ பட்டரில் எல்லாமே தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டரை வந்து இதில் போட்டுருவோம். இன்றைக்கி நான் 2 மெத்தடில் பண்ண போகிறேன். ஒன்று ரவுண்ட் கேக்கும், இன்னொன்று வந்து கப் கேக் மாதிரியும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் பேட்டரை ஊற்றிடுவோம். ஊற்று பார்த்துக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பபுள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி நல்லா தட்டிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் வச்சு குக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஏர் ஃப்ரையரில் வந்து கேக் மோல்டை வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு ஏர் ஃப்ரை செட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு 12 மினிட்ஸ் வைப்போம். கரெக்டாக 20 to 25 மினிட்ஸ் கிட்ட வைக்கணும். இதோட செட்டிங்ஸ் வந்து நான் இந்த வீடியோட சைட்லேயே நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள். ஸோ நல்லா வந்து குத்தி பார்ப்போம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு வாட்டியும் நல்லா குத்தி பார்ப்போம். ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்ட் கேக் மோல்டில் வச்சு கேக் வந்துருச்சு. ஸோ அதோட சர்விங் வந்து நான் காட்டுறேன், அதோட ப்ரெசன்டேஷன் காட்டுறேன், எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கப் கேக் ரெடி பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி 2 இது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் நம்ம இப்போ பேட்டரை ஊற்றுவோம். போதும். ஸோ அதில் பண்ணுற மாதிரியே வந்து ஏர் பபிள் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்க நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்குவோம். இந்த கேக் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஒரு லேயர் வந்து கேக் பேட்டரும், இன்னொரு லேயர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பல்ப்பு. இது ஒரு சின்ன ஒரு ட்ரை தான், எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன்.
கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். ஒழுங்காக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், சொதப்புச்சுன்னா நான் இந்த வீடியோவிலேயே எப்படி வந்துச்சுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. திரும்ப மேலே வந்து இன்னொரு லேயர் லைட்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் அந்த கேக்குக்கு என்ன செட்டிங்ஸ் வச்சோமோ அதே தான். பட் இது வந்து 7 to 10 minutes தான் வைக்க போகிறோம், ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 7 to 10 minutes வச்சுட்டு நான் காட்டுறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா உப்பி இருக்குது. டூத் பிக்கை வச்சு இது பண்ணி பார்த்தேன், ஒட்டாமல் வந்துருச்சு, வெந்துருச்சு. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் இது தான். வேணும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் கண்டிப்பாக கட் பண்ணி உள்ளே எப்படி வெந்திருக்குன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங்கை பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து இந்த கடையில் நம்ம இந்த பனானா கேக்லாம் வாங்கி சாப்பிடோம்ல, அந்த ஒரு டேஸ்ட்டு தான் கொடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன், அதனால் இந்த ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது. நீங்கள் ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஏர் ஃப்ரை சீரீஸில் நான் என்ன வீடியோ போடணுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். பாய்.